திருத்தகு சீர் அதிகை அருள்தலத்தில் ஓங்கும் சிவக்கொழுந்தின் அருட்பெருமை திறத்தால் வாய்மை உருத்தகு மெய் உணர்ச்சி வடிவாகி சைவ ஒளிவிளங்க நாவரசு என்று ஒரு பெயர் பெற்று பொருத்தமுற உறவாடப்படை கை கொண்ட புண்ணியனே, நன்னிய சீர் புனிதனே, என் கருத்தமர்ந்த கலைமதியே, கருணை ஞான கடலே, நின் கடல் கருத கருதுவாயே. விலங்குமணி விளக்கு என நாள் வேதத்து உச்சி மேவிய மெய்ப்பொருளை உள்ளே விரும்பி வைத்து கலங்கரு மெய் அன்பரெல்லாம் கழிப்ப அன்று ஒரு நாள் கல் துணையால் கடல் கடந்து கரையில் போந்து துலங்கு பெறும் சிவநெறியை வளர்க்க வந்த ஞானத்துணையே, நல்துறையே, நற்சுகமே, என்றும் வளங்களும் ஆகம நெறியை வளர்க்க வந்த வல்லலே, நின் அருளை வழங்குவாயே. ஓம் கற்பகாம்பாள் உடனுரை கபாலீஸ்வரர் அபிஷேக திருமுறை வழிபாட்டு குழு இந்த அச்சோபதிகத்தில் மாணிக்க வாசகர் சொன்ன மாதிரி நாய்ச்சிவிகை ஏற்றுவித்தாருங்கிற மாதிரி இந்த அடியேனை இந்த மேடையில் ஏற்றி 6ஆம் திருமுறையை பற்றி பேசுவதற்கு அழைத்தார்கள். அறிவு ஒரு சிறிதும் இல்லேன், பக்தியிலும் பெரிதும் குறைபாடு உடையேன், ஆனாலும் ஆசையினால் இதை ஏற்றுக்கொண்டேன். திருநாவுக்கரசருக்கும் 6ஆம் திருமுறைக்கும் எனக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை. யோசித்து பார்த்தால் 1-2 இருக்கிறது. என் தந்தை தன்னுடைய கடைசி மகனுக்கு, என் தம்பிக்கு திருநாவுக்கரசு என்ற ஒரு பெயர் வைத்தார். அப்புதி அடிகளின் வழிகாட்டுதலின்படி அதை செய்தார் அவர். நான் பிறந்த ஊர் பெண்ணாடம். பெரிய புண்ணிய தலத்தின் காரணமாக நாவுக்கரசர் அங்கு வந்து பதிகம் பாடினார். ஆனால் புண்ணியத்தை பாதியிலேயே எழுந்த அந்த பூமி 10 பாடல்களில் 3 மட்டுமே இப்பொழுது பெற்றிருக்கிறது. 7 இழந்து விட்டது. இதை தவிர எனக்கும் இந்த 6ஆம் திருமுறைக்கும் எந்த தகுதியும் இல்லை. இருந்தாலும் ஆசையினால் இங்கு வந்து பேச விளைகின்றேன். அடியார் பெருமக்கள் இதில் இருக்கும் தவறை மன்னித்து என்னை திருத்தி வழிகாட்டும்படி கேட்டுக்கொண்டு ஆரம்பிக்கின்றேன். 6ஆம் திருமுறை தாண்டகத்தால் ஆனது. தாண்டகம்னா என்ன? ஒவ்வொரு அடியிலும் அரிசி அல்லது என்சீராலான செய்யுளில் ஆடவர் அல்லது இறைவரை புகழ்தல் தாண்டகம். அதில் அரிசீர் குறி, என்சீர் நெடி. இந்த திருநாவுக்கரசர் இந்த 6ஆம் திருமுறை பூராக திருநெடுந்தாண்டகத்தில் பாடியிருக்கிறார். மொத்தம் 99 பதிகங்கள் இருக்கின்றன. இதற்கு முன்னால 5ஆம் திருமுறை திருக்குறுந்தொகையிலும், அதற்கு முன்னால 4ஆம் திருமுறை திருவிருத்தம், திருநேரிசை, பண் என்ற இலக்கணத்தில் பாடியிருக்கார். இந்த அருளாளர்கள் பாடிய பாடல்களுக்கு அது ஒரு கடல் மாதிரி. எப்படி கடல் என்றால், கடல் இங்குதான் இருக்கிறது சென்னை நகரத்தில். எத்தனை பேர் அந்த கடலை சென்று அதன் அழகை ரசித்து அதற்கு கொடுக்கின்ற பயனை அடைகின்றார்கள்? வருஷத்துல ஒரு நாள், இங்க மயிலாப்பூர்ல இருந்துட்டு ஒரு வருஷத்துக்கு ஒரு நாள் கடல் பார்க்காதவங்க கூட இருக்காங்க. அந்த மாதிரி இந்த அருளாளர்களுடைய இந்த திருப்பாடல்கள் நம்மிடம் இவ்வளவு இருக்கும் பொழுது வருஷத்துக்கு ஒரு தடவை ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு போடப்பாங்க, ஒரு பாட்டு கேட்டான் அப்படிங்கிறவங்க இருக்காங்க. தினம் இந்த சமுத்திரத்தை சென்று என்ஜாய் பண்ற மாதிரி சில பேர் இந்த திருப்பாடல்களை தினமும் கேட்டு புண்ணியம் அடைகின்றார்கள். ஆனால் ஒரு சிலரே அந்த கடலில் சென்று காலை நிலைத்து அனுபவிக்கிற மாதிரி இந்த பாடல்களை சிந்தித்தும் பாடியும் பயனை பெறுகின்றார்கள். ஆனால் ஒரு மிக மிக சிலரே அந்த ஆழ்கடலில் சென்று அங்கு கிடைக்கின்ற முத்தை எடுத்து வெளியே எடுத்து வந்து இந்த கடல் கொடுத்த முத்தை பார்த்தீர்களா என்று ஆச்சரியமும் இன்பமும் அடைகின்றார்கள். அது மாதிரி இந்த அருளாளர்களுடைய பாடல்கள் ஒவ்வொன்றும் முத்து. எதை எடுத்தாலும் முத்துதான். அந்த திருத்தாண்டகத்தில் இருக்கின்ற இந்த முத்துக்களில் எல்லோருக்கும் மிகவும் பரிச்சயமான சில முத்துக்களை எடுத்து
எல்லோருக்கும் தெரிந்த முத்துக்களை எடுத்து அதில் தெரியாத கருத்து ஏதாவது இருக்கின்றதா, அதன் அழகை ரசிக்கலாமா என்று சில முத்துக்களை தேர்ந்தெடுத்து கொண்டு வந்துள்ளேன். ஒரு முத்தை எடுத்தாலே நாள் புறா பார்த்து ஆச்சரியமும் இன்பமும் அடைகின்ற மாதிரி இருக்கின்ற இந்த தாண்டகத்தில் ஏதோ ஒரு சில முத்துக்களினுடைய தெரியாத விவரங்கள் என்ன என்பதை பார்த்து அதனை ரசித்து மகிழலாம் என்று சிலவற்றை தேர்ந்தெடுத்துள்ளேன். இந்த 99 பதிகத்துல எங்க ஆரம்பிக்கலாம் அப்படின்னா, எனக்கு 98வது பதிகத்தை எடுத்துருக்கேன். இப்ப கடைசியா நம்முடைய ஓதுவார்கள் பண்ணது 99வது பதிகம். அதுல கூட ஒரு பாட்டு வச்சிருக்கேன், ஒரு முத்து எடுத்திருக்கேன். 98ல ஆரம்பிக்கலாம். 98வது பதிகம் எல்லாருக்கும் தெரிஞ்ச பதிகம். நாமார்க்கும் குடியல்லோம், நமனை எஞ்சோம், நரகத்தில் இடர்படும், நடலை இல்லோம், ஏமாப்போம், பிணி அறியோம், பணிவோம் அல்லோம், இன்பமே என்னாலும் துன்பமில்லை. ஒண்ணு முடிஞ்சத. எதனால சொன்னார் அது மாதிரி? தாமார்க்கும் குடியல்லா தன்மையான சங்கரன் நர் சங்கு வெண் குழை ஓர் காதீர் கோமார்க்கே நாம் என்றும் மீளா ஆலாய் கொய்மலர் சேவடி இணையே குறுகினோமே. அற்புதமான ஒரு முத்து. எந்த சமயத்துல நாவுக்கரசர் இந்த பாட்டை பாடுறாரு? நாமார்க்கும் குடியல்லோம் அப்படின்னு. அவர் என்னவா இருந்தாரு? மருள் நீக்கியார் இயற்பெயர்ல இருந்தாரு. சமண மதத்திற்கு மாறினாரு. அதுலயும் பெரிய ஞானம் பெற்று தர்மசேனர்னு ஆனாரு. தன்னுடைய சகோதரி திருவதிகையில இருந்து வணங்கி இறைவனை வேண்டி வேண்டி பணி செய்து சூளை இந்த தர்மசேனருக்கு கொடுத்து திருவதிகைக்கு வரவழைத்து சூளையை போக்கி அருள் கொண்டார் சிவபெருமான். அதிகையில நடந்தது. சமணர்கள் சென்று பல்லவ மன்னரிடம் சொன்னார்கள், நாவுக்கரசர் இப்படியாக சமண மதத்திலிருந்து திரும்பவும் சைவ மதத்திற்கு மாறிவிட்டார். எங்கும் ஒரே பரபரப்பாக பேசப்படுவது என்னவென்றால், அவருடைய சூளை நோயை நம்முடைய சமண மதம் நீக்கவில்லை, சைவ மதத்திலுமே நீக்கியது. அதனால் அவர் சைவ மதத்தில் நெடுநாள் இருந்தால் சமணம் அழிந்துவிடும் என்று அந்த மன்னவனின் மதியை மயக்கினார்கள். மன்னவன் என்ன செய்தார்? மந்திரிகளை கூப்பிட்டு அந்த தர்மசேனர் என்றும் இப்பொழுது நாவுக்கரசர் என்று அழைக்கப்படுகின்றவரை தண்டிப்பதற்காக கூப்பிட்டு வாருங்கள் என்று சொன்னார். இதுதான் பேக்ரவுண்ட் இந்த பாட்டு. எல்லாருக்கும் தெரிஞ்ச கருத்து. என்ன சொல்றார் சேக்கிழார்? அப்ப எப்படி கூப்பிட்டாங்கன்னா, அருள் கொண்ட உணர்வு இன்றி நெறி கோடி. ஒரு ராஜாவுக்கு என்ன இருக்கணும் பாருங்க, இந்த காலத்துல எவ்வளவு பொருத்தம் பாருங்க. அருள் கொண்ட உணர்வு இன்றி ஒரு ராஜாவுக்கு முதல்ல இருக்க வேண்டியது என்ன அப்படின்னா அருள். குடிமக்களிடம் அன்பு அருளும் இருக்கணும். ஆனா இந்த பல்லவ மன்னிடம் அது இல்லாம போயிட்டது. அருள் கொண்ட உணர்வு இன்றி, அந்த அருளாகிய உணர்வு இல்லாமல். என்ன வாட் இஸ் கவர்னன்ஸ் அப்படின்னா, ஜஸ்டிஸ் டெம்பர்டு வித் மெர்சி. மெர்சி தான் முக்கியமானது, அருள். அது இல்லாத இந்த ராஜாவிற்கானவன் அருள் கொண்ட உணர்வு இன்றி நெறி கோடி. இந்த ராஜாவுக்கு இருக்கிற நெறி எங்க கோணலாகி விட்டது? இப்ப என்ன ஆச்சு? இந்த தர்மசேனர் மறுபடியும் இந்துவாக மாறினார், மதம் மாறினார். இப்பொழுதெல்லாம் ரொம்ப தெரிஞ்சுக்க வேண்டிய இந்த கருத்து இது. மதம் மாறுவது ஒரு தடையா? இல்லையே. எம்மதமாக இருந்தாலும் தன்னுடைய குடிமக்கள் எந்த மதத்திலே பற்று கொண்டு ஒழுகி வந்தாலும் அதை காப்பது அல்லவா அந்த நாட்டினுடைய அரசனுடைய கடமை. அவ்வாறு இல்லாமல் சமண மதத்திலிருந்து விலகியதனால் தண்டிக்க விரும்பினான் அல்லவா அந்த மன்னன். அதனால நெறி கோடி, அந்த அரசனுடைய நெறி கோடி அறிவானது கொண்ட மன்னவனும் மந்திரி கடமை நோக்கி. இந்த அறியாமையே அறிவு என்று மயங்கின அந்த மன்னவனும் மந்திரிகளை கூப்பிட்டு, தெருள் கொண்டோர் இவர் சொன்ன தீயோனை, தெருள் கொண்டோர் இவர் சொன்ன தீயோனை செருவதற்கு பொருள் கொண்டு வீடாது கொணர்மின் என்னிடம் என்று பகர்ந்தார். வார்த்தைக்கு வார்த்தை இதுல இந்த காலத்திற்கு பொருத்தமானது இருக்கு பாருங்க. நெறிக்கோடி அறிவானது மருள் கொண்டு மந்திரிகளை நோக்கி அரசன் என்ன சொன்னா அப்படின்னு சொன்னா, தெருள் கொண்டோர் இவர் சொன்ன தீயோனை. அதாவது அந்த அரசனுக்கு
நாவுக்கரசருடைய பெயரை சொல்லுவதற்கு கூட விருப்பமில்லை. இந்த அறிவாளிகளாகிய மந்திரிகள் சொன்ன இப்படி மதம் மாறின அந்த தீயோனை, இப்ப அவருடைய பெயர் தர்மசேனர் இல்லையே, நாவுக்கரசராச்சே, அதனால நாவரசன்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்லி, இறைவன் கொடுத்த பெயரை சொல்லக்கூடாதுன்னு சொல்லி தெருவுக்கொண்டோர் இவர் சொன்ன அந்த தீயோனை சிறுவதற்கு, பனிஷ் பண்ணுவதற்கு என்ன சொன்னாரா? பொருள் கொண்டு வீடாது, பொருள் கொண்டு வீடாது என்பார் கொடுவாரும் என புகழ்ந்தான். இது என்ன? இந்த பொருள் கொண்டு வீடாது, எத்தனை பொருள் இருக்கு தெரியுமா? பொருள் கொண்டு வீடாதுன்னா, இப்ப நம்ம ஹெல்மெட் போட்டு போனோம், ஹெல்மெட் போட்டு போனதுன்னா என்ன பண்றாங்க? போலீஸ்ல ஒரு 200 ரூபாய் 300 ரூபாய் ஃபைன் கட்டுறாங்க, பொருள் தண்டனையா கேட்கிறாங்கல்ல. அந்த மாதிரி அந்த மந்திரிகளை கூப்பிட்டு இந்த தர்மசேனர் மதம் மாறுவதற்காக தண்டிக்கும் பொழுது, நீங்கள் அவனிடம் ஃபைன் கட்டிட்டு விட்டுறாதீங்க, பொருள் கொண்டு வீடாது, நான் அவனை சிற வேண்டும், அவனை நான் சித்திரவதை செய்ய வேண்டும், சிரச்சேதம் பண்ண வேண்டும், தண்டனை கொடுக்க வேண்டும். அதனால this is not just penalty but this is criminal punishment கொடுக்கணும். பொருள் கொண்டு வீடாது, நான் செருவதற்கு கொண்டு வாருங்கள். ஒரு பொருள் பொருள் கொண்டு வீடாதுன்னா, இந்த தர்மசேனர் நம்ம கிட்ட இருந்த பெரிய புத்திசாலியா இருந்தார், தலைவரா இருந்தார், மதத்துக்கு தலைவரா இருந்தார், இப்ப இன்னும் பெரிய தலைவரா இருக்காரு. அதனால நான் அவனை கூப்பிட்டேன் என்று நீங்கள் சொன்னால் நிறைய பொருள் மீனிங்கோட வியாக்கியானம் பண்ணி தான் செய்தது எல்லாம் சரி என்று பொருள் சொல்லுவார். அதுல காதுல வாங்கிக்காம பொருள் கொண்டு வீடாது தண்டிப்பதற்காக அழைத்து வாங்கினார். இன்னொன்னு என்ன தெரியுமா? இந்த காலத்துல நடக்கிறத சேக்கிழார் அன்னைக்கே சொன்னார், பொருள் கொண்டு வீடாது அப்படின்னு சொன்னா லஞ்சம். இப்ப என்ன பண்றாங்க? அரசு ஊழியர்கள் நம்ம ஏதாவது ஒரு இன்கம் டேக்ஸ் நோட்டீஸ் வருதுன்னா என்ன பண்றோம்? நம்ம பொருள் கொண்டு கொடுத்து நம்மளை விட்டுடுங்கன்னு சொல்றோம்ல. அந்த மாதிரி அந்த காலத்துல இருந்திருக்கு. அந்த அரசு அவையில் இருந்த மந்திரிகள் அதை பண்ணிருக்காங்க. அரசனுக்கு அது தெரிஞ்சிருக்கேன். பொருள் கொண்டு வீடாது. நாவுக்கரசர் ஏதாவது பொருள் கொடுத்து உன்னை விட்டுடுங்க அப்படின்னு பொய் சொன்னார்னா, ஐயா விட்டுடாதீங்க, அவனை நான் தண்டிக்கிறோம், பொருள் கொண்டு வீடாது. ஏன்னா நான் செருவதற்கு, நான் பனிஷ் பண்ணுவதற்காக நான் அவனை கூப்பிட்டுருக்கேன். நீங்க வழக்கம் போல போயிட்டு லஞ்சத்தை வாங்கிட்டு பொருள் கொண்டு அவனை விட்டுடாதீங்க என்பால் கொடுவாரும் என்றான். பொருள் கொண்டு வீடாது என்பால் கொடுவாரும் என புகழ்ந்தான். சரி, வந்தாங்க. அப்ப கூட என்ன சொன்னாரு? மருள் கொண்ட மன்னவனும் மந்திரி கடமையை நோக்கின்னு ஒரு ஆளை கூப்பிட்டு வரதுக்கு மந்திரி அனுப்புவானா ராஜா? இந்த காலத்துல நடக்குது. ஒரு பெரிய ஆளை அரெஸ்ட் பண்ணணும்னா யார் அனுப்புறாங்க? உயர் அதிகாரிகள் அனுப்புறாங்கல்ல. அந்த மாதிரி இந்த நாவுக்கரசர் ஒரு பெரிய ஆளாச்சே, அதனால ஒரு சாதாரண ஒரு வாயிற்காவலனையோ படை வீரனையோ அனுப்பாம அந்த பல்லவ மன்னன் மந்திரிகள் அனுப்பி வச்சிருக்கான். மந்திரிகள் வந்தார்கள், நாவுக்கரசருடைய வீட்டில் போய் நிற்கிறாங்க. ஐயா, நீங்கள் இது மாதிரி மதம் மாறியது தண்டனைக்கு உரியது, அரசர் கூப்பிடுகின்றார் என்று சொல்ல இந்த பதிலை சொல்றார். நாம் ஆர்க்கும் குடியல்லோம் அப்படின்னு சொல்றார். இந்த தாண்டகத்துக்கு பேரு 98வது இந்த தாண்டகத்துக்கு பேரு மறுமாற்று திருத்தாண்டகம். என்ன? தன்னை கூப்பிட வந்த அந்த மந்திரிகளுக்கு மறுத்து பேசிய தாண்டகம் எல்லாம் மறுமாற்று தாண்டகம். என்ன சொல்றாரு அந்த பாட்டுல? முதல்ல ஒரு சீக்கிரட் போய் விட்டுட்டார். 8 குணாதிசயங்கள் சொல்றாரு தன்னை பத்தி. என்ன? நாமார்க்கும் குடியல்லோம், நான் உன்னுடைய ராஜா இருக்கான்ல, அந்த அவனுக்கு நான் குடிமகன் கிடையாது. ஐயா, அந்த ராஜா என்ன பெரிய சக்கரவர்த்தி, அவனுக்கு மேல ஒருத்தர் இருக்கான்னு வச்சுக்கோ, உலகத்துல எங்க வேணாலும் இருக்கட்டும் ஒரு சக்கரவர்த்தி, எந்த ராஜாவுக்கும் நான் குடிமகன் அல்ல. நாம் ஆர்க்கும் குடியல்லோம், யாருக்கும் நான் குடியல்லோம். நமனே அஞ்சோம், நமன்னா எவன்? இந்த ஒரு ராஜா எல்லாரும் பயப்படுறது யாருக்கு? இந்த யமனுக்கு. ஒரு ராஜா இந்த யமனுக்கு பயப்படுறான்ல, அந்த ராஜா பயப்படுகின்ற அந்த யமனுக்கே நான் பயப்பட மாட்டேன்பா. நமனை அஞ்சோம், நரகத்தில் இடர்படும். இந்த நமனுக்கு அஞ்சுவது இப்பிறவியில. ஆனா எனக்கு என்ன தெரியுமா? இந்த பிறவி கிடையாது, இன்னும் அடுத்து எந்த பிறவியிலையும் சரி, இந்த பிறவி முடிந்து நான் நரகத்துக்கு போனா கூட நரகத்தில் இடர்படும். அங்க கூட நாங்க போய் கஷ்டப்பட மாட்டோம். நரகத்துல போய் என்ன போய் உட்காரச்ச கூட நான் சௌரியமா இருப்பேன், அங்கேயுமே நான் கஷ்டப்பட மாட்டேன். நரகத்தில் இடர்படும். நடலை இல்லோம். நடலை இல்லோம்னா பொய் சொல்லும். எதுக்கு பொய் சொல்றாங்க? யார் பொய் சொல்றாங்க அப்படின்னா, யார் பொய் சொல்றாங்க? பயம் இருந்தால் பொய் சொல்றோம், தப்பிப்பதற்காக பொய் சொல்றோம். எங்களுக்கு எந்த பயமும் இல்லைங்கிறதுனால பொய் சொல்லும். ஏமாப்போம், இருமாந்திருப்போம், பிணி எறியோம். எந்த விதமான பிணியும் நாங்க தெரியவே தெரியாது எங்களுக்கு. பணிவோம் அல்லோம். உனக்கு என்ன, ஒரு ராஜாவுக்கு என்ன, யாருக்குமே நான் பணிவோம் அல்லோம்.
இன்பமே என்னாலும் துன்பம் இல்லை. மொத்தம் எத்தனை இருந்தது? 8 இருக்கு. இந்த 8 என்ன? 8 என்ன அப்படின்னா, கடவுள் வாழ்த்துல திருவள்ளுவர் சொல்றாருல்ல, என்ன சொல்றாரு? என் குணத்தான் கோளில் பொறியிலவே என் குணத்தான் தாளை வணங்கா தலை. 8 குணங்களை உடையவன் இறைவன். இந்த இறையருள் கிடைத்த அன்றே அத்வித நிலையில் திருநாவுக்கரசருக்கு அந்த இறை குணங்கள் 8ம் கிடைத்து விட்டது. 8ம் அப்படியே என் குணத்தால். பரிமேலழகர் உரை எடுத்து பார்த்தீங்கன்னா அதுல என்ன சீக்வன்ஸ்ல அந்த 8 குணங்கள் இருக்கின்றனவோ அதே தான் நாமார்க்கும் குடியல்லோம் என்ற இருக்கிறதுல முதல் 4 வரியில் இருக்கின்ற 8 குணங்கள். அந்த 8 குணங்கள் என்ன பாருங்க? தன் வயத்தனாதல், தூய உடம்பினாதல். தூய உடம்பு இருக்கிறதா நம்மனை அஞ்சோம். இந்த உடம்ப மலம் நிறைந்த இந்த உடம்பாக இருந்தால் யமன் வந்து என்னை அழைத்து கொண்டு செல்வான். நாவுக்கரசருக்கு இல்லையே, தூய உடம்பு என்னாச்சு? கடைசியா பாடினாங்களே, புகழூர்ல போய் என்ன பண்ணாரு? புண்ணியனே உன்னடிக்கே வருகின்றேன் என்று யமன் வந்து அந்த உடம்பை எடுத்துட்டு போலியே, தானாதானே போனாரு. அதான் இரண்டாவது, நம்மனை அஞ்சோம். தூய உடம்பினாதல், இயற்கை உணர்வினாதல், இயல்பாகவே பாசங்களிலிருந்து நீக்குதல், பேரருள் உடைமை, முற்றும் உணர்தல், முடிவில் ஆற்றல் உடைமை, கடைசிய வரம்பில் இன்பமுடைமை. 8வது குணம் வரம்பில் இன்பமுடைமை. அப்படியே 8வது குணம் என்ன சொல்றாரு? இன்பமே என்னாலும் துன்பம் இல்லை. அப்படியே என் குணத்தான் இறைவனுடைய 8 குணங்களும் எனக்கு வந்துவிட்டது. அதனால நான் இறைவனுடைய இயல்புகளை பெற்று விட்டதுனால எனக்கு அச்சம் என்பது யாதும் இல்லை. எப்படி அச்சம் இல்லை அப்படின்னா, இந்த 5 புலன்களால் நாம் அறிவது சுட்டறிவு. இந்த அந்த கரணங்கள் சொல்லி புத்தி அகங்காரங்கள் மூலம் நாம் அறிவது இந்த சுட்டறிவும், இந்த சுட்டு அறியப்படுகின்ற உணர்வும் நம்ம இந்த என்னப்படுகிறதுனா இந்த பிரகிருதியில் இருக்கின்ற இந்த பொருள்களின் மேலே நமக்கு பற்றை வைக்கின்றது. பற்றுக்கு சமஸ்கிருதத்தில் ராகம்னு பேர். இந்த பற்றற்றான் பற்றனை பற்றுகிற மாதிரி இந்த பற்றை, இந்த ராகத்தை விட்டவர்களுக்கு விராகம். விராகம்னா வைராக்கியம். இந்த வைராகியத்தில் நிலைத்து நிற்பவர்களுக்கு என்ன கிடைக்குதுன்னா சிவஞானம் கிடைக்கிறது. சிவஞானம் கிடைக்க பெற்றால் அபயம் கிடைக்கிறது. அபயம்னா என்ன? பயம், பயம் இல்லாத நிலைதான் அபயம். இந்த சிவஞானம் கிடைக்கப்பட்ட இந்த நாவுக்கரசருக்கு அபயம் கிடைத்து பயம் நீங்கியதுனால அச்சமில்லை, நாமார்க்கும் குடியெல்லோம், நமனை அஞ்ச உன்னை கூட அஞ்ச போறோம், போயிட்டு வந்துட்டேன். 2 வரியில முடிஞ்சு போச்சு இந்த தாண்டகம். ஆனா பின்னால ஒரு 2 வரி பாடியிருக்காங்களே நாவுக்கரசர், அதுல என்ன அழகு பாருங்க. சங்கரன் இது ஏன் அப்படின்னு கேட்கிறாரு. ஏன் இந்த நிலை வந்தது இந்த நாவுக்கரசருக்கு, இந்த தைரியம் வந்ததுன்னு சொன்னால, சங்க தாமார்க்கும் குடியல்லா தன்மையான சங்கரன், யாருக்குமே குடிமை இல்லாத இந்த சங்கரன் சிவபெருமான். சங்கரன் இன்பத்தை எல்லோருக்கும் கொடுப்பவன். தாமார்க்கும் குடியல்லா தன்மையான சங்கரன் நர் சங்கு வெண்குழை ஓர் காதிர். என்ன மாதிரி நிலையில இந்த நாவுக்கரசர் பாடினாலும் அதுல இருக்கிற அந்த அக்யூரசி பாருங்க. என்ன சொல்லியிருக்காரு? நர் சங்கு, சங்கு உருவத்தில் இருக்கின்ற அந்த காதுல போட்டு இருக்கின்ற அந்த குண்டலம், கரெக்டா? சரி. நர் சங்கு வெண்குழை, வெள்ளியலானது, வெண்குழை குண்டலம் ஓர் காதிர். என்ன சிவபெருமான் என்ன அவசர கொடுக்கிய? என்ன அவசரமா வேகமா வந்தப்ப ஒரு காதுல மாத்திரம் குண்டலத்தை போட்டு வந்திருக்காரு? இல்லையே. அது வலது பக்கம். இடது பக்கம் அம்மைக்கு உரியது. அம்மையுடைய இடது காதில் இருக்க வேண்டியது என்ன? தோடு. அதனால அங்க கூட ஒரு காதில், ஓர் காதில் சங்கரன் வெண்குழை காதில் அணிந்திருக்கின்றான். திருஞான சம்பந்தர் பாடின கூட தோடு உடைய செவியன், அம்மையுடன் சேர்ந்து வந்திருக்கிறாங்கிறது அப்படியே முதல் வார்த்தையிலே சொல்றாரு பாருங்க. தோடு உடைய செவியன், தோடு அம்மைக்கு உரியது, அந்த அந்த குண்டலம் சிவனுக்கு உரியது. அதனால ஒரு காதுல மாத்திரம் இருக்கான். தாமார்க்கும் குடியல்லா தன்மையான சங்கரன் நர் சங்கு வெண்குழை ஓர் காதிர் கோமார்க்கே நாம் என்றும் மீளா ஆளாய். இனிமே திரும்பி வர மாட்டேன்ட்டார். முதல் தடவை இருந்த எதை திரும்பி போயிட்ட சமணத்துக்கு. இப்ப பாருங்க, கோமார்க்கே நாம் என்றும் மீளா ஆளாய். ஆளாய் கொய்மலர் சேவடி, அவருடைய சேவடி இணையை கடைசியில வச்சார் பாருங்க. ஒரு பாம் ஒண்ணு என்ன? குறுகி நோமி.
அது என்ன குறுகினோமே? குறுகினோம்னா நாமார்க்கும் குடியல்லோன்னு 6 அடி உயரத்துக்கு எழுச்சி நின்று வீரமாக பேசிய நாவுக்கரசர் இந்த பதிகத்தினுடைய முதல் கடைசி வார்த்தையில கொய்மலர் சேவடி இணையே குறுகினோமே சொல்லிருக்கலாமா? அப்ப என்ன பொருள் அந்த குறுகினோம்னா? குறுகல, கூசி குறுகல, 6 அடி 1 அடியா குறுகல. எப்படி குறுகினார் தெரியுமா? காரணம் சொல்றாரு. அந்த என் குணங்களை நான் பெற்றேன் அல்லவா, அதற்கு உதாரணம் சொல்றாரு. என்ன எவிடன்ஸ் சொல்றாருன்னா, குறுகினோம் என்றால் இதுவரை நான் சீவனாக இருந்தவன் நெடில் குறைந்து சிவனாக மாறிவிட்டேன். குறுகினேன் என்றால் சீவன் குறுகி சிவனாக மாறியது. இப்ப நான் சிவனாக ஆகிவிட்டதுனால நாம் ஆர்க்கும் குடியல்லோம். அந்த தைரியம் பாருங்க. எப்படி இந்த தைரியம் வந்தது அப்படின்னா, அரசனை கண்டு பயப்பட வேண்டாமா நாவுக்கரசர்? அந்த காலத்துல அரசனால இறைக்கு இன்னொரு பேர் அரசன். புறநானூறுல ஒரு பாட்டு என்னன்னா, ஒரு வேந்தனுடைய அரங்குல ஒரு விவாதம் நடக்கிறது. வேந்தனுக்கும் அந்த நாட்டிற்கும் உரிய உறவு என்ன அப்படின்னு விவாதம் நடக்கும். ஒரு சில பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, இந்த உடலுக்கும் உயிருக்கும் இருக்கின்ற உறவு மாதிரி வேந்தனுக்கும் நாட்டிற்கும் இருக்கிறதுன்னு ஒருத்தர் சொல்றாங்க. அது என்னது? இந்த உடம்புக்கும் உயிருக்கும் இருக்கிறது என்ன என்றால், இந்த உயிர் இருக்கும் வரை உடம்பு இருக்கும். உயிர் இல்லை என்றால் உடம்பு அழிந்துவிடும். அது மாதிரி இந்த வேந்தன் இருக்கும் வரை நாடு சிறந்து இருக்கும், வேந்தன் இல்லைங்கில் நாடு அழியும். அதனால உயிருக்கும் உடம்புக்கும் இருக்கிற மாதிரி இந்த நாட்டிற்கும் வேந்தனுக்கும் இருக்கின்ற உறவுன்னு ஒருத்தர் சொன்னாங்க. இன்னொரு சாரர் என்ன சொன்னாங்கன்னா, அப்படி கிடையாது, உயிருக்கு வேண்டியது என்ன? நெல்லும் நீரும். இந்த உடம்பு தழைத்திருக்க உயிர் இந்த உடம்பில் இருக்கிறது, உடம்பு தழைத்திருக்க நெல்லும் நீரும் வேண்டும். அதனால இந்த உடம்பும் உயிரும் இருக்கின்ற இந்த நாட்டில் இருக்கின்றவர்கள் எல்லாருக்கும் உறவா உயிரானது நெல்லும் நீருமே என்று அரசன் கிடையாது அப்படின்னு சொன்னாங்க. அப்ப இந்த மோசிக்கீரனார்னு ஒருத்தர் வந்தார். ராஜா அவரை பார்த்து, நீங்க பெரிய அறிவாளியாச்சு, நீங்க என்ன இதுக்கு விடை சொல்றீங்கன்னு கேட்டு அவர் ஒரு பாட்டு பாடினார். என்ன? நெல்லும் உயிரென்றே நீரும் உயிரென்றே. நாட்டுக்கு நெல்லும் உயிர் கிடையாது, நீரும் உயிர் கிடையாது. அப்ப என்னையா? மன்னன் உயிர்த்தே மலர்தலை உலகம். மன்னனுடைய உயிர் மாதிரி தான், மன்னனுடைய உயிர் தான் உலகத்திற்கு பொருளானது. மன்னன் உயிர்த்தே மலர்தலை உலகம். அதனால் யான் உயிர் என்பது அறிகை, வேல்மிகு தானை வேந்தற்கு கடனே. என்ன சொன்னாரு? மன்னன் தான் இந்த நாட்டிற்கு உயிர் என்பதனால அதனை அறிந்து கொண்டு அந்த அரசன் அந்த உயிர்களை பாதுகாக்க வேண்டும் அப்படின்னு ஒரு அறிவுரையோட பாடினார் புறநானூறுல மோசிக்கிறனர். அதுக்கப்புறம் அந்த கம்பன் வந்தான், அப்படியே கதையை மாத்தி போட்டான். அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, இந்த தசரத சக்கரவர்த்தியினுடைய பெருமையை பேச வந்தார். இதுவரைக்கும் லோகத்துல எல்லாருமே மன்னன் உயிர்த்தே மலர்தலை உலகன்னு சொன்னப்ப மன்னன் உயிர் கிடையாது அப்படின்னாரு. எப்படி அப்படின்னா, வைரம் வான் கூன் அணி மடங்கள் மொய்மினான் உயிரெல்லாம் தன் உயிர் ஒப்ப ஓம்பலால் செய்யிலா உலகினில் சென்று நின்று வாழ் உயிரெல்லாம் உறைவது ஓர் உடம்பும் ஆயினான். கம்பன் என்ன சொன்னான்னா, இந்த அரசன் என்பவன் உடம்பு அப்படின்னு சொன்னான். எதனால உடம்பு அப்படின்னா, என்னுடைய உடம்பு இருக்கின்றது, இந்த உயிர் வதைப்படாமல் வருத்தப்படாமல் இறந்து விடாமல் தன்னால் முடிந்தவரை இந்த உடம்பானது உயிரை பாதுகாக்கின்றது. அது மாதிரி மன்னனானவன் என்ன செய்ய வேண்டும் என்றால், சென்று நின்று வாழ். சரம் அசரம், சராசரம்னு சொல்றோம்ல, இந்த நின்று வாழ்கின்ற உயிர்கள் சென்று வாழ்கின்ற உயிர்கள் எல்லாவற்றையும் இந்த உடம்பானது எப்படி உயிரை பாதுகாக்கின்றதோ அது மாதிரி அந்த அரசனானவன் எல்லா உயிர்களையும் பாதுகாக்கிறதுனால உயிர் எல்லாம் உறைவது ஓர் உடம்பும் ஆயினான். அரசன் என்பவன் எல்லா உயிர்களையும் ஓங்குவதனால அவன் உடம்பு மாதிரி. மோசிக்கிறனார் உயிர் மாறினாரு, கம்பன் உடம்புன்னார். பெரிய புரட்சி பண்ணார் யாரு? நாவுக்கரசர். இந்த அரசன் சொன்னதை நாமார்க்கும் குடியல்லோன்னு சொல்றதுக்கு என்ன அப்படி ஒரு தைரியம்? அவன் உடம்பா இருக்கட்டும் உயிரா இருக்கட்டும் ஏதாவது ஒண்ணா இருக்கணும்ல, அத்தனை வருஷமா நினைச்சிட்டு இருந்தாங்கல்ல. அப்ப என்ன சொன்னார்னா,
85வது திருத்தாண்டகத்துல அவருடைய உள்ளத்துல ஏன் அப்படி ஒரு தைரியம் வந்தது அப்படிங்கிறதுக்கு ஒரு அரசன் எங்கயா இருக்கான், இல்லவே இல்லை, அவருடைய சீட்லயே இல்லைங்கிற. என்ன சொல்றாரு பாருங்க, காணவன் கான், காணவன காட்டு, காடு காடு அவன், காணவன் கான், காணவனாய் பொருதான் தான் கான், கனலாட வல்லான் கான். கனலாட வல்லான் கான் என்ன, கையில நெருப்பை வைத்திருப்பவன், கனலாட வல்லான் கான், கையில் ஏந்தும் மாணவன் கான், மறைநான்கும் ஆயினான் கான், விடை ஏறு ஒன்று ஏற வல்லான் தான் கான். இப்ப வருது ஆன்சர். ஊனவன் கான். சிவபெருமான் யார் அப்படின்னா ஊனவன் கான், உலகத்துக்கு உயிரானவன் கான். அப்ப சிவபெருமான் யார் அப்படின்னு சொன்னா இந்த உலகத்தில் இருக்கின்ற எல்லா உடம்புகளும் அவன். ஊனவன் கான், உலகத்துக்கு உயிரானவன் கான். வெறும் உடம்புன்னு சொன்னா கம்பன் மாதிரி ஆயிடும்ல, வெறும் உயிர்னு சொன்னா அந்த மூசிக்க தரமான ஆயிடும்ல. இல்லையா, என் தலைவன் எப்படி தெரியுமா, காணவன் கான், காணவனாய் பொருதான் தான் கான், கடலாட வல்லான் கான், கையில் ஏந்தும் மாணவன் கான். அழகா இது ஒன்னொன்னு ஒரு பெரிய புராணம் சொல்றேன் பாருங்க. மறைநான்கும் ஆயினான் கான், வல்லேறு ஒன்று அது ஏற வல்லான் தான் கான், ஊனவன் கான் உடம்பு, உலகத்துக்கு உயிரானவன் கான், எல்லா உயிரும் அவன்தான், உரையவன் கான், உணர்வன் கான், உணர்ந்தார்க்கு தேடவன் கான், திரு முண்டீச்சரத்து மேய சிவலோகன் கான், அவன் என் கண்ணுளானே. என்ன சொன்னார், உலகத்துக்கெல்லாம் ஊனாக இருப்பவன் சிவபெருமான், உயிராக இருப்பவன் சிவபெருமான், உரையாக இருப்பவன் சிவபெருமான், உரையில் இருக்கின்ற பொருளாக இருப்பவன் சிவபெருமான், அந்த பொருளை உணர்ந்தவருக்கு இன்ப அமுதமாய் இருப்பவன் சிவபெருமான். அதை உணர்ந்ததால இன்பமே என்றும் துன்பமில்லை. ஒரு பாட்டை வச்சுட்டே பேசிடலாம் மொத்த திருத்தாண்டகத்துமே. இதுல காணவன் கான், காட்டில் இருந்தான், காடாக இருந்தான், காணவனாய் பொருதான் தான் கான். இந்த பாட்டுல அத்தனை புராணங்கள் இருக்கு. ஒரு ஒரு புராண கதையும் ஒரு ஒரு வரியில இருக்கு. கனலாட வல்லான் கான், சிவபெருமான் கையில எப்படி கனல் வந்ததுங்கிறது ஒரு கதை. கையில் இருந்தும் மாணவன் கான், ஒரு விரல்ல ஒரு மான வச்சிருக்கான்ல, அதுக்கு ஒரு புராணம் இருக்கு. வல்லேறு ஒன்று அது ஏற வல்லான் தான் கான், அந்த அந்த அவனுடைய ஊர்தி எப்படி வந்ததுங்கிறதுக்கு ஒரு புராணம் இருக்கு. எந்த புராணத்தை நான் சொல்றது, ஒன்னே ஒன்று எடுத்துக்கிறேன். என்ன, காணவன் கான், காணவனாய் பொருதான் தான் கான். காணவன் என்ன, காட்டுல வசிக்கின்ற வேடன். காணவனாய் பொருதான் தான் கான், காட்டுல வசிக்கிற வேடனா வந்து சிவபெருமான் எங்க சண்டை போட்டார், வனப்பருவம்னு இருக்குல்ல இந்த மகாபாரதத்துல, காட்டுல வசிக்கிறாங்க. சரஸ்வதி நதி கரையில காமியக வனம்னு ஒரு வனம், அந்த வனத்துல பாண்டவர்கள் இருக்கிறாங்க. என்ன பண்ணிட்டாங்கன்னா ஜாலியா இருக்கு, நம்ம ராமர் சீதையும் இருந்த மாதிரி ஒரு 13 வருஷம் ஜாலியா இருந்த மாதிரி இங்க ஜாலியா இருக்கு. வியாசர் வந்த, முட்டா பசங்களே அங்க உங்களுக்கு நாடு கிடைக்காது, இப்பயே நீங்க உங்களை தயார் பண்ணிக்கிட்டாதான் பெரிய வீரர்கள் எல்லாம் நீங்கள் எதிர்கொள்வதற்கு நீங்க எக்யூப் பண்ணிக்க வேண்டாமா, இப்படி இருக்கீங்களே என்று சொல்லி ஒரு மந்திரம், அந்த மந்திரத்தை தருமருக்கு சொல்லி இந்த மந்திரத்தை ஜபித்து பெரிய ஆயுதங்கள் எல்லாம் சிவபெருமானிடமிருந்து பெறுங்கள் என்று சொல்லிவிட்டு செல்ல, பாண்டவர்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து அர்ஜுனனிடம் அந்த மந்திரத்தை சொல்லி நீனே சென்று தவம் செய்து இந்த வரத்தின் மூலம் பெற வேண்டிய அஸ்திரங்களை பெற்றுவா என்று சொல்ல, அர்ஜுனன் அந்த வனத்தை விட்டு இமயமலை சாரலுக்கு சென்று தவம் செய்கிறார். அந்த கதை அதுக்கப்புறம் எல்லாருக்கும் தெரியும். அர்ஜுனன் தபஸ் அப்படிங்கிறது எப்படி தவம் பண்ணினான் அப்படிங்கிறது, ஒரு மரத்தின் கீழே நின்று கீழே தானாக விழுந்த அந்த இலைகளை தின்று காற்றையை புசித்து பின்பு வெறும் விரலால் நின்று கடும் தவம் புரிந்தான். காடே அவனுடைய தவத்தினால சூடாகி வனத்தில் இருந்த முனிவர்கள் எல்லாம் சிவபெருமானிடம் சென்று எங்களால் இங்கு வசிக்க முடியவில்லை, இந்த அர்ஜுனன் எதற்காக இப்படி செய்கிறான் தெரியவில்லையே என்று கேட்க, சிவபெருமான் ஒரு வேடனாக உருவெடுத்து பார்வதியுடனும் மற்ற சிவகணங்கள் எல்லாம் மற்ற பெண்களாக மாறி அர்ஜுனன் தவம் செய்கின்ற இடத்திற்கு வருகின்றனர். அப்ப இந்த முகாசுரன் ஒரு அசுரன் பன்றி வேடம் கொண்டு அர்ஜுனனை தாக்க வருவதற்கு அர்ஜுனன் தன் தவ வலிமையால் உணர்ந்து ஒரு அம்பை எடுத்து விட முயற்சிக்கும் பொழுது அந்த வேடனும் அங்கு வருகின்றான். வேடன் என்ன கேட்கின்றான், அவர்களே பெருமாறு பெருமானுடைய கோயில் உள்ளார வந்தவுடனே எம்பிரானுடைய கோயில் புலர்வதன் முன் அழகி தலையார கும்பல் பாயிண்டே நம்மளால முடியாது. நிறுத்தலன்னா என்ன,
சந்தேகம் எங்க வரணும்னா, எப்படியே கதவை திறக்காட்ட கூட எங்க கோயில் உள்ளார பூந்துடணும். கோயில் சொல்லிய பாருங்க, நாவுக்கரசர் அவர்களே புலர்வதற்கு முன் விடியற் காலையில விடுவதற்கு முன்னால கோயில் உள்ளார பூந்து தெரியுமா, நேரா போய் சிவபெருமான் முன்னால போய் நின்றுட்டு அங்க போகவே சொல்ல, கோயில் உள்ளார அங்க போகவே சொல்லி நீங்க சொன்னதை மாத்திரம் தான் நம்ம பார்க்கணும், ஒழிய சொல்லாம நம்ம கற்பனை பண்ணிக்க மெடுக்கும் விட்டு பூமாலை புனைந்து போய் ஓடி போய் அந்த மாலைய பூ இல்லையா இறைவனுடைய பெருமைகளை புகழ்ந்து பேச. திருநாவுக்கரசர் இருந்தா பாடலாம், சுந்தரரா இருந்தா பாடலாம். நம்ம என்ன பாடுறது அப்படின்னா, பாடல ரெண்டு இருக்கு. திறமை இருந்தால் ஏற்றி சிவபெருமானை பாடுங்கள், இல்லை என்றால் அருளாளர் முன்பே மொழிந்து சென்ற பாடல்களை பாடி. ரெண்டுல ஒரு சாய்ஸ் கொடுத்துட்டாரு. பாடின்னு ஏற்றின்னு சொல்லல அவர். இல்லைனாலும் பரவாயில்ல, ஓகே பாஸ் மார்க் யாருக்கு? அறம் திருமுறை தான் பாடினாங்க, அறம் திருமுறை நமக்கு இல்லை. அதுல இருந்து ஒரு 4 புத்தம் எடுத்து பாட வேண்டியது, ஏற்ற வேண்டாம். ஏற்ற விட்டாலும் தலையார கும்பிட்டு, தலையோட உண்டு, தலையை உண்டு தலையார கும்பிட்டு. எங்கேயாவது ஒரு கோயில முங்கமாலை தான் அவருடைய இது உருண்டு பிறண்டு வந்ததுதான் அவரு. கூத்தும் ஆடி என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த இறை உணர்வுல அந்த இறைவனின் வசனத்தை இழந்து சங்கரா, இதுதான் ரொம்ப முக்கியமானது வருகிறது. தோத்திர பாடல்கள் அப்படின்னா இரண்டுமே தேவை. அன்பு முதிர்ந்த அறிவினால பாடப்பட்டவை சாஸ்திர பாடல்கள். மெய்கண்ட சாஸ்திரங்கள்லாம் அறிவு, ஆனால் அதற்கு அடிப்படை அன்பு. அன்பு முதிர்ந்த அறிவால பாடப்பட்டவைதான் அந்த சாஸ்திரங்கள். அதே மாதிரி இந்த தோத்திர பாடல்கள், இந்த திருமந்திர பாடல், இந்த தேவார பாடல்கள் எப்படின்னா அறிவு முதிர்ந்து அன்பினால் பாடப்பட்டவை. இதுல இலக்கணம் இல்லைன்னு நினைக்காதீங்க. தலையார கும்பிட்டு கூத்து மாடி சங்கரா சய போற்றி. சிவபெருமானுடைய பெயரு சங்கரா சய. என்ன அப்படின்னா, ஜெயம்னு என்ன? சங்கரா நீ வெற்றி பெறுவாயாக. நான் பரீட்சை எழுதுறேன், நான் பரீட்சையில ஜெயிக்கணும், நான் போட்டிக்கு போறேன், நான் ஜெயிக்கணும். கட்டின சுயநலத்தில் கும்பிடுறவங்கள பார்த்து என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, சங்கரா இறைவா நீ ஜெயிக்க வேண்டும். இந்த மலங்கள் நிறைய அது ஒரு பெரிய வேலை, உனக்கே கஷ்டமா இருக்கும். அதனால அந்த வேலையில ஆர்வராய் மேலோட. இந்த பாட்டு ரொம்ப என்ன அப்படியே, இது வந்து சிவஞான பதம் 12ஆம் சூத்திரம். நிலை பெறுமாறு எண்ணுதியே. இப்ப நான் சொன்னது இந்த பாட்டு நமக்கு பொருத்தம் தான், இல்லைன்னு சொல்லல. ஆனாலும் இந்த பாட்டு இன்னும் சிறப்பாக பொருத்தம். யார் அப்படின்னு தேவியினுடைய அன்புகளை பெற்று அருளை பெற்று கொண்டிருக்கின்ற சில நாள் சில காலம் அந்த நிட்டையில் இறையருள் கூடிய பிறகு உயிருடன் இந்த உடம்புடன் இருப்பார்கள். ஏன் அப்படின்னு சொன்னா, அவங்க உடம்பு அனுபவிக்க வேண்டிய பிரார்த்த கடமை இன்னும் போயிருக்கு. அந்த உடம்பு அனுபவிக்க வேண்டிய பிரார்த்த கடமை இன்னும் இருப்பதற்கு முன்பேயே நிட்டை அதிலிருந்து வழுவாமல் இருக்க வேண்டும் என்றால் நிலை பெறுமாறு அங்கேயே நிலைத்து இருந்து கொஞ்சமாக இருக்கின்ற இடைஞ்சல் கொடுத்து அந்த பிரார்த்த கர்மா அழியும் வரை நீங்கள் தகுதியில் இருந்து வழுவாமல் நிலை பெறுமாறு எண்ணியே. அவங்க கூட என்ன செய்யணும் என்றால், இந்த கோயிலுள் சென்று பணி செய்தால்தான் அவர்கள் நிலை பெறுமாறு எண்ணியே. நிலைன்னு ஆரம்பிச்சால கடைசி வார்த்தை பாருங்க, ஆரூரா என்றும் அலரா நில்லே. அந்த சூத்திரம் நில்லே அப்படின்னா நிலை பெறுமாறு நிற்க வேண்டும் என்றால் இப்படி செய்தால் நீங்கள் கோயில் உள்ளாரே சென்று அழுக மாட்டீர்கள். அப்பால் செல்வி இப்படிய புக்தர்களுக்கே இந்த பாட்டு கொடுத்தோம்னா பண்ணுங்கிற அந்த கிரியை மெய்யால் பண்ணுவது, மனத்தால் பண்ணுவது, மூணும் பண்ணணும். இது எப்படி வருது அப்படின்னு சொன்னா, முதல்ல 5 சொல்றாங்கல்ல, மெய்யால் பண்ணுவது, உடலால பண்ணுவது. என்ன பண்ணுவது? கோயில் உள்ள போகிறது உடலால, புலர்வதன் முன் அழகிட்டு பூமாலை புனைத்து சொல்றாங்கல்ல, தலையார கும்பிட்டு கூத்து மாடி, அதுவும் மெய்யால. தலையால கும்பிடணும், கூத்து மெய்யால் செய்கின்ற கிரியை. அப்ப 2 சொன்னாரு, 2 சாய்ஸ் கொடுத்தாரு. என்ன சொன்னாரு? புகழ்ந்து அப்படின்னு ஒண்ணு சொன்னாரு, பாடின்னு சொன்னாரு. புகழ்ந்து கோயிலுக்கு வந்தா புகழ்ந்து இறைவனை புகழ்ந்து பேசுதல், இல்லை என்றால் அருளாளர் பாடிய பாடல்களை பாடுங்கன்னு மெய்யால் சரியிச்சு மெய் முடிஞ்சிருச்சு. இன்னும் ஒண்ணு இருக்கு, என்ன? உணர்வு. இறைவா நீ ஜெயிக்க வேண்டும், நீ நான் உனக்கு வணங்குகிறேன் என்றும் செஞ்சடையும் ஆதி ஆரூரா என்றும் என்ன பண்ணணுமா? அலரான் என்றென்றே அலரான் இல்லை, அலரும். அப்ப அலரும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, நம்முடைய மனசு என்ன அப்படி அலறன்னு சொல்றோம்ல, அலறது விடை பெற்று மனசுல ஒரு பயத்தாலே எதாலே செய்வதானே அலறுதல்னு சொல்றோம். அப்ப மொழியால் இல்லாமல் மெய்யால் இல்லாமல் மனசால் செய்ய வேண்டிய பாடி ஆரூரா ஆரூரா என்று நீ அலறினால் மெய்யாலும் மொழியாலும் மனத்தாலும் சரியை செய்தால் நிலை பெறுமாறு நீ எண்ணியதே. எம்பெருமான் கோயில் 8 போட்டாரு. நம்ம என்ன கேட்கணும்? கேட்க கூடாதுதான், அவனை போற்ற வேண்டும்.
கூடாதுன்னு சொல்றாரு பாருங்க. நாவு கருவாகி குழம்பி இருந்து கருநரம்பும் வெள்ளெலும்பும் ஒன்றாகி உருவாகி. என்ன சீக்வன்ஸ் பாருங்க. முதல்ல மூளை தான் உண்டாகும், அதுக்கப்புறம் கருநரம்பு, அதுக்கப்புறம் வெள்ளெலும்பு எல்லாம் ஒன்றாகி தசை உருவாகி இங்கு ஒருத்தி தன்னால் வளர்க்கப்படி புறப்பட்டு இறையருளால் தான் நான் புறப்பட்டு இந்த பூமிக்கு வந்தாலும் கடைசி வரை இருப்பேன் என்று சொல்ல முடியாது. ஈராரும் கடை சேராரால் அருள் எனக்கு கிடைத்து விட்டதுனால என்ன சொல்றாரு அப்படின்னா, மறுவாகி நின்னடையே மறவேன் அம்மான், எக்காரணத்தை கொண்டு நான் மறக்க மாட்டேன். இதுல வேண்டுதல் எங்க இருக்கு? நான் தான் இப்ப பிறந்துட்டேன், உன்னுடைய ஞானம் எனக்கு கிடைத்து விட்டது, அதனால உன்னை நான் என்றென்றும் மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னல ஒரு கன்செஷன். மறுவாகி நின்னடையே மறவேன் அம்மான், ஒரு கால் பிறப்பு உண்டே, ஒரு கால் பிறப்பு உண்டு, சிவகதி அடையாமல் மீண்டும் இந்த பூலோகத்தில் பிறந்தால், பிறக்கும் பொழுது இப்ப எனக்கு ஞானம் கிடைச்சது, கருவிலேயே திருத்தினார். நல்ல மணி திருத்திங்கிறாங்க மணிவாசகர். அந்த மாதிரி கருவிலேயே உள்பொழுது கருணையினால் ஆண்டு கொண்டதுனால நான் மறக்க மாட்டேன். ஆனால் இன்னொரு ஜென்மம் எடுத்து பிறந்தால் எனக்கு திருத்தாண்டகம் படிக்க மனசு வருமா? என்ன உயிராக இருப்பேன் எனக்கு. அதனால ஒரு வேண்டுகோள் போட்டார் நாவரசர். என்ன அவங்க கேட்டாருன்னா, அரித்து ஒரு கால் பிறப்பு உண்டே மறவா வண்ணம், அடுத்த ஜென்மத்துல நான் பிறந்தாலும் பரவாயில்ல, உனக்கு சிவகதி வேண்டாமா, கைலாயம் வேண்டாமா? வேண்டாம், வந்தா வரட்டும், வரட்டா போகட்டும், அப்ப வராம திருப்பிக்கிறேன். அப்ப இங்க என்ன வேணும் உங்களுக்கு? மரித்து ஒரு கால் பிறப்பு உண்டே உன்னை மறவா வண்ணம், திருவாரூர் மணவாளா திருத்தந்தி. கொஞ்சமா கைக்கு வருது டென்ஷன். என்ன அப்படின்னு சொன்னா, வருது இல்ல, என்ன டென்ஷன் அப்படின்னு சொன்னா, மரித்து ஒரு கால் பிறப்பு உண்டே, அந்த பிறப்பில உன்னை நான் மறவாம இருக்கணும் அல்லவா? உனக்கும் என்ன விண்ணப்பம் அப்படின்னு சொன்னா, மரித்து ஒரு கால் பிறப்பு ஒரு வேண்டுகோள் வைக்கணும்னு சொன்னா, இந்த பிறவில நீங்க கேட்க கூடாது, ஐயா கபாலீஸ்வரனே உன்னை நான் வருவதற்கு எனக்கு கால் இருக்கணும்னு கேட்க கூடாது. கால் தான் கொடுத்துட்டாரு, வாய் தான் கொடுத்துட்டாரு, உன்னை நான் சிந்திக்கணும் மனசு தான் கொடுத்துட்டாரு. இந்த பிறவில நான் உன்னை மறவேன்ட்டாரு, எல்லாத்தையும் கொடுத்துட்டியே, அதனால ஒண்ணுமே வேண்டியதில்லை. இந்த பிறவில மரித்து ஒரு கால் பிறப்பில் உன்னை மறவா வண்ணம் மாத்திரம் தான். இது ஒண்ணு கேட்டா கிடைக்காதுங்க. எல்லா அருளாளர்களும் இந்த காரணங்கள்ல நம்மளுடைய இந்த கேட்கிறாங்க, என்ன இந்த பிறவி ஆல் கிவன், இன்னொரு பிறவி இருந்தால் வேண்டாமா, எல்லாம் பரவாயில்ல, யாருமே எனக்கு பிரச்சனை இல்லை, வந்தா ரைட், ஆல் ரைட், ஆனால் வராவிட்டால் என்ன கேட்கிறாங்க? இரவாத இன்ப அன்பு வேண்டி, நீ என் மேல ஒரு இரவாத அன்பு வச்சுக்கோன்னு ஒரு குரல். அது பாக்குறப்ப சிந்திக்கலாம். இரவாத இன்ப அன்பு வேண்டி பின் என்ன வேண்டாரு அவரு? பிறவாமை வேண்டும். கேட்கறது இல்ல, சும்மா போறப்போ ஒரு அப்ளிகேஷன்ல எக்ஸ்ட்ரா பாயிண்டா போடுறாங்க, பிறவாமை வேண்டும். ஏன் தெரியுமா? அவங்களுக்கே நம்பிக்கை இல்லை. ஏன்? அப்ப பிறவாமை வேண்டும் அதோட முடிஞ்சு போச்சுன்னு சொல்லல. மீண்டும் பிறப்பு உண்டே, பிறவாமை வேண்டும், மீண்டும் பிறப்பு உண்டே, உன்னை என்றும் மறவாமை வேண்டும். பாடி அரவாணி ஆடும் போது பிறப்புண்டே உன்னை மறவாமை கேட்கலாம்ல. நரசிங்கர் அவதாரம் எடுத்து பிரகலாத தந்தையை கொன்று விட்டார். என்ன இருந்தாலும் நரசிங்கருக்கு ஒரு வருத்தம். சிறந்த பக்தன், பக்தனுடைய அப்பாவெல்லாம் காப்பாற்றுறதுக்கு பதிலா பக்தனுடைய அப்பாவை போட்டு தள்ளுறதுன்னு ஒரு வருத்தம். கொஞ்சம் பிரச்சனை பண்ணிக்கிறோம்ல, தன்னுடைய மனசுக்கு ஒரு ஆற்றல் செய்யும்ல. பிரகலாதனை பார்த்து உனக்கு என்ன வரணும்னு கேளு. அதிக்கு பிரகலாதன், உனக்கு ஏதாவது நான் கொடுக்கணும், நான் ரொம்ப நான் அட வச்சுட்டு, முன்பு பெற பெற்ற பேரும் முடிவு இல்லை, முன்பு நல்ல கவனிங்க, முன்பு பெற பெற்ற இல்லை. பிரகலாதர் என்ன சொல்றாரு அப்படின்னா, முடிவு இல்லை, லிஸ்ட் போட்டா முடியாதுன்னு. என்ன முடியாது? என்ன லிஸ்ட்? என்னென்ன கிடைச்சிருக்கு பிரகலாதருக்கு பாருங்க. பிறந்த உடனேயே யாரும் சொல்லி கொடுக்காமயே ஓம் நமோ நாராயணா என்ற மந்திரத்தை பெற்று என்னென்ன வேணும்? உபதேசம் கிடைச்சது. யார் குரு இல்லாமே உபதேசம் கிடைச்சது. தந்தை பலவாறாக அவனை கொள்வதற்கு முயற்சி செய்த பொழுதும் எல்லா சமயங்களிலும் இறைவனை முன்னின்று காப்பாற்றி அவனுடைய உயிரை வாழ வைத்தார். அது இல்லாம இறைவன் எங்கே இருக்கிறார் என்று தந்தை கேட்க, இந்த தூணிலும் இருப்பார், துருவிலும் இருப்பார் சொல்ல, இந்த படையை உடைத்து விடுவார் என்று ஒவ்வொரு தூணாக அந்த பிரகலாதர் அந்த இறைவன் போய் எந்த தூணை உடைத்தாலும் என்னுடைய பக்தன் பிரகலாதர் சொன்னது உண்மை என்று நிரூபித்தாயே, இதுக்கு மேல எனக்கு என்ன வேணும்? முன்பு பெற பெற்ற பேரோ முடிவு இல்லை இருக்கும் பொழுது பின்பு பெரும் பேரும் உண்டோ? இப்ப நீ இன்சிஸ்ட் பண்றிய, இல்ல ஏதாச்சும் வாங்கிக்கோ பார்த்தா, இல்ல எனக்கு ஏதாவது வாங்கிக்கணும். சிவபுரமா மாதிரி தான் அங்கே நாராயணம் வேண்டாம் சொன்னாலும் ஏதாவது வாங்கிக்கோன்னு சொல்ல, சரி பெருகுவனே, நீ ரொம்ப இன்சிஸ்ட் பண்ற, ஏதாவது ஒண்ணு நான் வாங்கிக்கிறோம் அப்படின்னா பெருகுவனே, என்று பெறாத இழி பிறவி எதிரினும் எனக்கு பிறவி கிடையாது. நம்ம கைலாயம் போற வரை அவங்க எல்லாம் வைகுண்டம் போவாங்கல்ல, எனக்கு வைகுண்ட பதவி ஒண்ணு கேட்டுக்கணும். பெருகுவனே, எனக்காவது உங்க ஒரு அப்ளிகேஷன், என்பு பெறாத இழி பிறவி
தன்னுடைய காதல், ஒரு ஆண் மேல வைத்த காதல், அந்த காதல் படுத்தும் பாடு, அந்த காதலில் வயப்பட்ட அந்த பெண் என்னவாகி ஆகின்றாள் என்பது. களவு ஒழுக்கம்னு ஒண்ணு இருக்குது, அதற்கு பின்னால கற்பு ஒழுக்கம்னு ஒண்ணு இருக்கு. திருவள்ளுவர் ரெண்டையும் சொல்றார். முதல்ல எடுத்த உடனே கள ஒழுக்கம் தான், அப்புறம் தான் கற்பு ஒழுக்கம். ரெண்டு இந்த பாட்டுல வருது. கள ஒழுக்கத்தில் கற்பு ஒழுக்கத்தில் தலைவனிடம் சேருகிறார். இந்த பாட்டிலும் கற்பு ஒழுக்கத்தில் இப்படி காதலிக்கலாமான்னு கேட்கறதுக்கு நாவுக்கரசர் அங்கேயே ஒரு பாயிண்ட் பேசாதீங்க. என்னன்னா நங்கை, அது பெண்ணுன்னு சொல்லியிருக்கலாம்ல. நங்கை என்றால் கல்யாண பத்திரிகைலாம் அந்த காலத்துல போடுவாங்க, இப்பெல்லாம் விட்டாங்க. இப்ப கல்யாண பத்திரிகை எழுதுறவங்க நம்பிக்கை இல்லை. நங்கை என்றால் குற்றம் இல்லாத பெண். அதனால அந்த காலத்துல நம்பிக்கும் அப்படின்னா குற்றம் இல்லாத பெண் நங்கை, குற்றம் இல்லாத ஆண்மகன் பழக்கத்தெல்லாம் விட்டாங்க. குற்றம் இல்லாதவள் தலைவன் தாக்கப்பட்டால் தன்னுடைய காதலனுடன் வந்து கூடிக்கொண்டார் அப்படின்னு சொன்னா ரொம்ப பொருத்தமான இந்த முத்து. முன்னம் அவனுடைய நாமம் கேட்டால், முதல்ல என்ன பண்ணாதான் அந்த ஆண் மகனுடைய பெயரை கேட்டாள். முன்னம் அவனுடைய நாமம் கேட்டால், மூர்த்தி அவனிருக்கும் வண்ணம் கேட்டாள். அவன் ஆள் எப்படிப்பட்டவன், என்ன கேரக்டர், என்ன உருவம் அப்படின்னு சொல்லி மூர்த்தி அவனிருக்கும் வண்ணம் கேட்டாள். ஆனா இன்னும் அவனை பத்தி கொஞ்சம் புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா, கண்டிப்பா ஒருவனுக்கு இரு தமிழ்நாடுன்னா ஒரு கொம்பு, கொங்கு நாடுன்னா ஒரு பண்பு இருக்கு அல்லவா. அப்ப என்ன பண்ற அவ, அவனுடைய ஆரூர் கேட்டார், அவனுடைய ஆரூர் கேட்டார், பெயர்த்தும் அவனுக்கே பெயர்த்தும் அவனுக்கே. இந்த 4 வரியில அவருடைய அன்பினுடைய 4. அப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, இப்பொழுது அவனுக்கு அவர் பைத்தியமானாரோ அந்த பெண்ணுக்கு அன்னையும் அத்தனையும் அன்றே தொடர்ந்தால். இன்ஸ்டன்ட் அன்னைக்கு என்ன பண்ணிட்டா, இத்தனை நாட்களாக அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் இருந்தாங்க அந்த பொண்ணு, அன்னையும் அத்தனையும் அன்றே நீத்தார். அன்னைக்கே வந்து அப்பா அடையாளம் தெரியல, அம்மா அடையாளம் தெரியல, கூப்பிட்ட காது விடல. ஏன்? அதனால அகன்றால் அகலெடுத்தால் ஆசாரத்தை, தன் நாமம் என்னுடைய பெயரையும் தலைப்பட்டால் நங்கை தலைவன் தாரே. வீட்டை விட்டு ஓடி போய் முன்னம் அவனுடைய நாமம் கேட்டால் என்பது முதல்ல உபதேசம் என்ன செய்ய, மூர்த்தி அவனிருக்கும் வண்ணம் கேட்டார். அந்த இறைவனுடைய இயல்புகளை நாம் தெரிந்து கொள்கிறோம் அல்லவா. அப்படி பின்னை அவனுடைய ஆரூர் கேட்டார் என்பது, அவன் இந்த ஊர் ஆரூர், அவனுடைய ஆரூர் கேட்டார். அவனுக்கு இறைவனுடைய நாமத்தை இரண்டாவதாக அவனுடைய இலக்கணத்தை குறித்து பரீட்சையில் தேறினால் தெரிதல் உண்டாகும். பெயர்த்தும் அவனுக்கே பிச்சையானார் என்பது தெரிதல். இந்த 3 ஸ்டேஜும் நடந்தாதான் 4வது ஸ்டேஜ்ல நம்முடைய ஆத்மாவானது உபதேசம் கிடைத்து இலக்கணத்தை பரீட்சையில் தேறி தெளிதல் பெற்றோம். குழப்பமாக இருந்த அறியாமையில் இருந்த நாம் இப்பொழுது அறிவு பெற்று தெளிதல் அடைந்தோம். அப்ப நமக்கு அடுத்த 4 ஸ்டேஜ் என்ன ஆகுது பாருங்க. அன்னையும் அத்தனையும் அன்றே நீத்தால், அன்றே நீத்தால் என்றால் இதுகால் இருந்து வந்த முக்கிய உறவுகளை எல்லாம் நாம் நேர்த்தியையும் அந்த அன்பையும் இறைவன் மேல் வைத்தல் அடைந்தால் தான் நீங்கள் இறைவனை அறிதல் இல்லாமல் நீக்க முடியாது. உள்ளாது தெளிதல் கிடைச்சாதான் முடியும். அகன்றால் அகலிடத்தார் ஆஸ்தாரத்தை. சாமி கும்பிடுறான் அப்படின்னு சொன்னா எதனால சாமி கும்பிடுறான், எதனால பக்தி ஞாபகம் வச்சுக்கிறேன். அச்சம். முதல்ல சாமி கும்பிடுறது பயம். நமக்கு ஒரு பயம் வருது, இதுதான் தோத்துறோம்னு ஒரு பயம். எத்தனையோ பயம் வருது இல்ல, பயம். பயம் வந்தவுடன் வருகின்ற உணர்ச்சி என்ன? அப்ப முதல்ல நம்ம அந்த இறைவனை வணங்குவது கொஞ்சம் தெளிதல் நடக்குதுன்னா ஆசாரத்துடன் வணங்குகிறோம். ஆசாரம் என்ன? முதல்ல பயத்துக்கு மாத்திரம் பரிசீலனைக்கு மாத்திரம் சரியா, அது கூட நான் சரியா படிக்கணும்னு வச்சுக்கோங்க. அதை தாண்டினால் ஆசாரம் இறைவனை வணங்குகிறோம். 3வது ஆசாரம் இறைவனிடம் நீங்கள் அன்பு வைக்கும் பொழுது உங்களிடம் இருக்கின்ற சுயநலம் போய் இறைநலத்தையே நீங்கள் விரும்பும் பொழுது நீங்க முதல்ல என்ன விடுவீங்க? அச்சத்தை விடுவீர்கள். முதல்ல யாமார்க்கும் குடியெல்லாம் அச்சம் இல்லை, அந்த அச்சம் நமக்கு இருக்கு. 2வது இந்த ஆசாரத்தையும் விட்டுவிடுவீங்க. அச்சத்தையும் ஆசாரத்தையும் விட்டால் அன்பில் நீங்கள் நிலைத்திருப்பீர்கள். இந்த 63 நாயன்மார்கள்ல இந்த கண்ணப்பர் கதை, இந்த கண்ணப்பர் கதை தான் இந்த பாட்டு. அகத்துறையில் இருக்கின்ற இந்த பாட்டு அப்படியே சேக்கிழார் வந்து கண்ணப்பர் புராணத்தை எழுதி இருக்க வேண்டியதில்லை. இந்த ஒரு பாட்டை கண்ணப்பர் புராணத்தை அப்படியே எடுத்துக்கலாம். எப்படின்னா, முன்னம் அவனுடைய நாமம் கேட்டார். கண்ணப்பர் கதை எல்லாருக்கும் தெரியும்ல. 16 வயசு ஆச்சு. அப்பா என்ன பண்ணாரு, வயசாயிட்டுன்னு சொல்லி அந்த அந்த திண்ணனார் என்ற அந்த 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 தன்னுடைய மகனுக்கு விலங்குகள் எல்லாம் அடித்து கொண்டு வந்து ஊர் மக்களுக்கு உணவு கொடுன்னு சொன்னாரு. திண்ணனார் என்ன பண்ணாரு, தன்னுடைய துணைவர்களுடன் காட்டுக்கு சென்று வேட்டையாடுகிறார். பன்றி அடித்து பன்றி அந்த காலகசி மலை பக்கத்துல போயிட்டு கொன்று விட்டார். பக்கத்துல அந்த 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 ஆரத்தான அந்த மலை, அந்த மலையை பார்த்தவுடன் கண்ணன் அந்த மலையில என்ன இருக்கு அப்படின்னு சொல்ல குளிர்ச்சி
மாத்திரை அளவு குறைந்து இப்பொழுது நான் சிவனாகிவிட்டேன் அல்ல. தன் நாமம் கெட்டால் என்றால் முதல் குறைதல், ஒரு கெட்டுதல் குறைதல் ஒரு பொருள். தன் நாமம் கெட்டால் என்றால் சீவன் என்ற தன்னுடைய நாமத்தினுடைய முதல் குறைந்து சிவனாக மாறிவிட்டால். தன் நாமம் கெட்டால் நம்முடைய தலைப்பட்டால் நங்கை தலைவன் தாளே, உன்னை விட்டு பிரிய மாட்டேன் சொல்லி அடுத்த 6 நாட்கள் கட்டிட்டு நின்றார் அல்லவா. நங்கை தலைவன் தாளே, அந்த குடும்பத்தை காலையே கட்டிட்டு நின்றார் அல்லவா. அப்படியே இந்த அகத்துறையில் இருக்கின்ற பாட்டு கூட மனைவி வராங்க. ஒன்று அந்த சிவலிங்கத்தின் மேல விழுந்து விட்டு கொண்டிருக்கவே பதறிய தன்னுடைய மனைவி, யாரு தன்னுடைய மனைவி, இது நடந்த சாத்தாம என்ன பண்ணாங்க, அப்படியே அந்த கிட்ட ஓடி போய் அந்த சிலந்தி அமர்ந்து கொண்டிருந்த இடம் வாயால் ஊதி சிலந்தியை அப்புறப்படுத்துறது. திருநீலன் இருக்கு ஏமேலே படக்கூடாது, எச்சிலோட வாயை எடுத்து சிவபெருமான் மேல ஊதி இருக்கியே, இப்படி ஒரு அபத்த காரியம் பண்ணுவார் சொல்ல ஆசாரத்தை நீக்கணும் அப்படின்னு சொன்னா இவர் ஆசாரத்தை பிடிச்சு இருக்கா கோயிலே இருக்கா. இவர் கொண்டாட்டி திட்டிட்டு நம்ம ஆசாரத்தின்படி இருந்துட்டு இருக்கோம், ஆசாரத்தை விட்டுட்டு சிவபெருமான் மேல எச்சிலத்து பெருமான் அவர் கனவில் முட்டால நாளைக்கு பாரு அப்படிங்க எச்சில் வேகமா வராது. என்ன நடக்குது அப்படின்னா, தன்னுடைய மனைவி எச்சிலால் எந்த இடத்தில் ஊதினாலோ அந்த இடத்தில் தழும்பு இல்லாமல் எல்லா இடத்திலும் தழும்பு, எச்சில்பட்ட வருடம் மற்றும் தழும்பு இல்லாமல் இருக்க பார்த்து வேலிட்டால் ஆசாரத்தை விட்டு விடலாம். அகன்றால் அகலிடத்தார் ஆசாரம் சொன்னார் அல்லவா. அதுக்கு ஒரே ஒரு பாட்டோட முடிக்கும். எவ்வளவு அப்படின்னு சொன்னா ஒரு பாட்டு பாடுறது. மறுவானை பெண்ணாக்கி ஒரு கணத்தில் கண் பிடித்து வயங்கும் அப்பெண் உருவானை உருவாக்கி இறந்தவரை எழுப்புகின்ற வருவனேனும் கருவானை உற இறங்காது உயிர் உடம்பை கடித்து உண்ணும் கருத்த நேர், உயிர் உடம்பை உண்ணும் கருத்த நேர் என் குரு ஆணை எமது சிவ பொழுது ஆணை ஞானி என கூறவனாதே. சிவம் என்பது அன்பின்பாற்பட்டது என்றால் சுத்தமான சிவத்தை பத்தி பாடிய பாடல் தான் இது. என்ன பாடுறாரு, மறுவானை பெண்ணாக்கி, ஒரு ஆணை பெண்ணாக்கி ஒரு கணத்தில் கண் விழித்து அப்பெண் இன்னொரு ஆணை உருவாக்கணுமா. அந்த சித்தர் என்ன பண்ணாரா, பெரிய ஞானி சிவனர்கள் பெற்றவர் ஆணை பெண்ணாக்கினாரு. அந்த பெண் அடுத்த நிமிஷம் இன்னொரு குழந்தையை உண்டாக்கிச்சு, ஒரு ஆணை உண்டாக்கிச்சு. அது மாத்திரமா, இறந்தவரை எழுப்புகின்ற ஒருவரை, செத்து போயிட்டான்னு சொன்ன உடு நான் எழுப்புறேன் பாருன்னு சொல்லி சிவசக்தி எல்லாம் என்னிடம் இருக்கு, இறந்தவரை எழுப்புகின்றார். சம்பந்தம் பண்ணது. அப்படிப்பட்ட அன்மை இருந்தாலும் கருவானை உரை இறங்காது இரக்கமின்றி உயிர் உடம்பை கடிந்து உண்ணும் கருத்த நேர், உயிர் இருக்கின்ற அந்த உடம்பை கடித்து உண்ணுகின்றார். மாமிசம் இன்னொரு உயிர் இருந்ததல்லவா அந்த உடம்பு, அந்த உயிரை நீக்கி அந்த உடம்பை தின்கின்ற ஒருவன் ஒரு ஆணை பெண்ணாக்கி, அந்த பெண் மறுபடியும் ஒரு கணத்தில் கண் பிடித்து அவளால் ஒரு ஆணையும் உண்டாக்க முடிந்து இறந்தவரை எழுப்புகின்ற ஒரு சிவ யோகியாக இருந்தாலும் கருவானை உற இறங்காது உயிர் உடம்பை கடிந்து உண்ணும் கருத்த நேர். அப்படி ஒரு ஐடியா, கேரக்டர், பர்சனாலிட்டி உண்டுவது அவனுக்கு இருந்தால் நான் சொல்றேன் பாரு, என் குரு ஆணை. இவருடைய குரு யார் தெரியுமா, திருஞான சம்பந்தர் இவருடைய குரு. என் குரு ஆணை எமது சிவ பொழுது ஆணை, நான் வணங்குகின்ற சிவனின் மேல் ஆணை அவனை ஞானி என கூற உணாது. குறை ஒன்று யாரும் யாரு, ஆண்டகர் சதுர தாண்டக வேந்தன் நாவக்கரசு இல்ல ஒரு தோழர் இருக்கேன்னு என்ன சிவசக்தியை பெற்று சிவனருள் பெற்று இத்தனை வல்லமை உடையவன் ஞானி என்ன கூற முடியாதுங்கிறான வல்லல. அப்படி இல்லை, என்னுடைய கருத்து என்ன, பதுமநிதி இரண்டும் தந்து, நிதி இரண்டும் தந்து விவரிக்கலாம் வாய்ப்பு வரும் பொழுது. அது குபேரனுடைய நிதிகள் எடுக்க குறையாத நிதிகள். தரணியோடு வானால தருவரேனும், தரணினா பூமி, வானா இந்த மற்ற தேவலோகங்கள், செல்வத்தை எல்லாம் எனக்கு கொடுத்து அதை விட இல்லாம இந்த பூமியை நீ ஆட்சி செய், இந்த வானுலகத்தையும் ஆட்சி கொடுத்தாலும் தருவரேனும், தரணியோடு வானால தருவரேனும் மங்குவார் அவர் செல்வம் மதிப்போம் அல்லோ. இப்படி கொடுத்தாலும் அந்த செல்வத்தை கால் தூசி மாதிரி நான் தூக்கி போட்டு வந்தேன். ஏன் அப்படி தூக்கி போடுறீங்க, நல்லது தானே. வென்று வாழ்தல்ங்கிறது கீழ்த்தரமான ஒரு வாழ்க்கை. என்ன, போட்டியில பொறாமையினால வென்று பொருள்களை ஈட்டி தானே வைத்துக் கொண்டு வாழ்தல் என்பது நடுத்தரம் என்பது வகுத்து வாழ்தல். வகுத்து வாழ்தல் என்ன, இருப்பதை மற்றவர்களுடன் சேர்ந்து கொண்டு எல்லோரும் கூடி, அது இரண்டாம் தரம். நடுத்தரம் அது மத்தி என்ன தெரியுமா, வழங்கி வாழ்தல். பிறருக்கும் இறைவருக்கும் வழங்கி வாழ்தல் அல்லவா சிறந்தது. அது மாதிரி வழங்குவதற்கு சங்க நிதியும் பதவ நிதியும் வானையும் தரணியையும் கொடுத்தாலும் திருநாவுக்கரசர் அவர்களே மங்குவார் அவர் செல்வம் மதிப்போம் அல்லன்னு சொல்றீங்களே, ஏன் இந்த நிதி வேண்டாம், வழங்கி வாழலாம் அல்லவா. வகுத்து வாழ்வதும் வென்று வாழ்வதை விட வழங்கி வாழ்வது பெருமை அல்லவா, வச்சுக்கலாம் நீங்க. மங்குவார் அவர் செல்வம் மதிப்போம் அல்லோம்னா ஏயா, ஏனென்றால்
ஃப்ரெண்டான்னு பண்ணாரு. மாதேவருக்கு ஏகாந்த ஃப்ரெண்டு இல்ல அல்லாராகில் பெருமானுக்கு தேவைப்படாத ஃப்ரெண்டு இல்லாத அவங்க என்ன கொடுத்தாலும் எல்லாம் எதுக்கு கொடுத்தாலும் பிரச்சனை இருக்கிறது. இந்த இரண்டாவது அடியில என்ன சொன்னாரு? அங்கமெல்லாம் குறைந்து, இந்த வழி பாருங்க, அழுக வரும். அங்கமெல்லாம் குறைந்து அழுது தொழு நோயராய், நோய் வந்து கை காலெல்லாம் அப்படியே அங்கமெல்லாம் அழுது தொழு நோயராய் உரித்து தின்று உலகம் புலையரேனும் இல்லாமல் கடைந்து உண்ணும் கருத்தனேனால அதே வார்த்தை எடுத்து போட்டார் நாவுக்கரசர். என்ன? உரித்து தின்று உலகம் புலையரேனும் கங்கைவார் சடை கலந்தார்க்கு அன்பராகி அவர் கண்டீர் நாம் வணங்கும் கடவுளாரே. எனக்கு ஒரே டெஸ்ட் தான் இருக்குன்ட்டு உரித்து தின்று உடலும் புலையரேனும் அதெல்லாம் ரொம்ப வேண்டப்பட்டது. சிவபெருமானுக்கு ரொம்ப வேண்டப்பட்டு கொண்டல்லவா அந்த அபிஷேகம் செய்யலாம்னே பாடுறாங்களே. அரண் 5 ஆடுதல்னு சொல்லி பசுவிலிருந்து கிடைக்கின்ற இந்த 5ஐயும் எடுத்து அரணுக்கு ஆட்ட வேண்டும்னு சொல்றாங்க. அப்ப பிடித்த இந்த 5ஐ கொடுக்கின்ற அந்த அல்லவா அந்த பசு என்ன பண்ணானா